அகில இலங்கை கம்பென் கழகத்தினர் 2026ஆம் ஆண்டுக்கான கம்பென் புகழ் விருதினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கி கௌரவித்தனர். இடவேற்றுமையினால் பிளவு உண்டு கிடக்கும் தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக உறுதியளித்து நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த கௌரவத்தினை கம்பென் கழகத்தினர் அளித்துள்ளனர். அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2026 இறுதி நாள் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. இந்நிகழ்வினை தொழிலதிபர் NS வாசு மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார். இதன்போது நீதியரசர் P. சசி மகேந்திரன் தலைமையுரையையும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த டாக்டர் முகமது ட்ரெலோ தொடக்க உரையையும் ஆற்றினார். இந்நிகழ்வில் கம்பன் கழகம் 6 சான்றோர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் கரு ஜயசூரிய, தொழிலதிபர் C. தனபால, சிரேஷ்ட பொறியியலாளர் S. உத்ரலிங்கம், சுற்றுலா அமைச்சின் முன்னாள் நிரந்தர செயலாளர் டாக்டர் பிரதாப் ராமனுஜம், வைத்திய கலாநிதி காப்பியகோ இனாக் ஷரிபுதீன், முல்லைத்தீவு அரசதிபர் A. உமா மகேஸ்வரன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சான்றோர் விருது பெற வேண்டிய முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய நிகழ்வுக்கு வருகை தராததால் அவருக்கான விருதை அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க விழா மேடையில் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை கம்பன் கழகம் ஆண்டுதோறும் வழங்கும் உரிய விருதான கம்பன் புகழ் விருதினை இவ்வாண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்தோடு கழகத்தினர் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநிலத்தின் முன்னாள் தலைவர் K. அண்ணாமலையும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை கம்பன் கழகம் வழங்கிய கம்பன் புகழ் விருதினை தான் பெற்றுக் கொண்டமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உரையாற்ற தொடங்கிய ஜனாதிபதி வணக்கம் என்று தமிழ் மக்களை நோக்கி தமிழில் தெரிவித்த போது அரங்கம் முழுவதும் கரவொலி எழுப்பப்பட்டது. தொடர்ந்து அவர் தனது தாய்மொழியில் உரையாற்றினார்.